நண்பர்களுக்கு வணக்கம். ஃபினோ பேங்க் ஐடி எடுக்கிறதுக்கு, ஃபினோ பேங்க் நடத்துறதுக்கு என்ன வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபினோ பேங்கை பற்றி சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபினோ பேங்க் பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பிசி பாயிண்ட்டு 7 lakh இருக்குது. நீங்கள் இந்தியன் பேங்க் எவ்வளோ இருக்கும், ஒரு 5,000 சம்திங் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்கு ஒரு 22,000 சம்திங் தான் இருக்குது. ஸோ ஃபினோ பேங்குங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் நடத்தக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஃபினோ பேங்க் மூலமாக பிசி பாயிண்ட் கொடுத்து நாம் திறமையான முறையில் ஒரு வங்கியே நடத்துறதுக்கான லைசன்ஸ் தான் இது. இதுக்கு படிப்பு ப்ளஸ்ஸு சொந்தமாக கடை இடம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஆப்ஷனலுமே கொடுக்காம உங்களுக்கு திறமை இருந்தால் போதும். 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் கூட செய்யலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய லெவல் கிடையாது. 10,000 இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் 100% நஷ்டம் இல்லைங்கிறத இதில் புரிஞ்சுக்கோங்க. எந்த டார்கெட்டும் கிடையாது. சரி, இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ரேகை வைக்கிற மிஷின், பயோமெட்ரிக் டிவைஸு, ஒரு மைக்ரோ ஏடிஎம் டிவைஸ். இதுதான் பேசிக். பணம் இந்த 2 வழியில் எடுக்கலாம். சரிங்களா? ஒன்று ரேகை வச்சு எடுக்கலாம், இல்லைனா அவங்களோட ஏடிஎம் கார்டு கொண்டு வந்தாங்கன்னா ஏடிஎம் கார்டு போட்டு பின் நம்பர் செட் பண்ணி எடுக்கலாம். இந்த 2 மிஷின் தாங்க அத்தியாவசிய தேவை. அப்படி இல்லைனா அந்த ரேகை வைக்கிற மிஷின் மட்டுமே கூட போதும். எங்கள் ஊரில் ரேகை வச்சு மட்டும்தான் எடுக்கிறாங்கன்னா அது மட்டுமே கூட போதும். இந்த மொத்த செட்டு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதில் மந்த்ரா டிவைஸ் பார்த்திங்கன்னா L1 லேட்டஸ்ட் மாடலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் 110 மந்த்ரா எம்எஃப்எஸ் 110ங்கிற மாடலு ஏற்கனவே இருந்தது 100. அதனால் யாரும் மறந்து 100 வாங்கிட வேண்டாம். 110 தான் இனி வரும் காலங்களில் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜி, இந்த 2 மிஷினோட பேக்கேஜி ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் சிஸ்டம் அண்டு மொபைலில் யூஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்குற டிவைஸு, ஆதார், சேவை மையம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அந்த மந்த்ரா டிவைஸு. அதேமாதிரி ரிப்பேர் ஆகிட்டால் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்கிட்ட கொடுத்திங்கன்னா நாங்கள் கம்பெனிக்கு அனுப்பி சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதுதான் இதோட பேசிக்கு. அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு ஒரு பெரிய லெவலில் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பேனர் போர்டு எங்கிட்ட இப்போ நீங்கள் அந்த செட்டு வாங்கும்போது பேனர் போர்டு, இது ஒரு ஸ்மால் போர்டு தான், ஒரு 1.5 1.5 இந்த மாதிரி தான் இருக்கும். இது சிந்தட்டிக் போர்டு, ஃபினோ சைட்லேருந்து நம்ம கொடுக்குறது. இந்த போர்டு ப்ளஸ்ஸு ஒரு 2 ஸ்டிக்கரு, உள்ளே ஒட்டுற ஸ்டிக்கரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனரு, இது போல் ஒரு பேனரு. இதெல்லாம் நம்ம நிறையா பேருக்கு கொடுத்துருக்குறோம். ப்ளஸ்ஸு பேசிக் பேனர் இது. அதேமாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் அடித்து வச்சுக்கலாம். நிறைய பேர் கூடுதலாக தான் அவங்க கடைக்கு அமைப்புக்கு தகுந்த மாதிரி இதில் என்னென்ன சர்வீஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடித்து வச்சுக்குவாங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் நம்ம சைடில் இருந்து வரும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பேனர் முன்ன சொன்னது, அந்த போர்டு, இது இப்போ பேசிக்காக இருக்குது. ப்ளஸ் இன்னும் கூடுதலாலாம் இருந்துச்சு. நம்ம போன வருஷம் வாங்கினவங்களுக்குலாம் தெரியும். கூடுதலாக 3 பேனரு, ஸ்டிக்கரு, இன்னும் 2 ஸ்டிக்கரு, போர்டு எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். ஸோ நம்மகிட்ட என்ன அப்பப்போ ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே கொடுப்போம். உங்களுக்கு இந்த செட்டு இல்லை இதெல்லாம் வேண்டாம்னா இந்த பெரிய மிஷினுக்கு போயிடணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 14,000க்கு மேலே வரும். 14,000 to 15. இந்த ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். முன்ன பின்ன ஒரு 1000லேருந்து 500 வரைக்கும் இந்த மிஷின்ஸோட ரேட்டு மாறும் தான். ஏன்னா அது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியல. நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 500 ரூபா கம்மியாக கிடைக்கும், அதனால் குறைச்சி கொடுப்போம். இல்லை நம்ம சிங்கிளாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 1000 ரூபா கூடவே வரும். இது நம்ம தவிர்க்க முடியல. அதனால் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ சொன்னிங்கன்னா நம்ம ஜெனியூனாக அந்த என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் உங்களுக்கு நம்ம வாங்கி தந்துடுவோம். இந்த மாதிரி பாருங்கள், இவர் மளிகை கடையில் தான் வச்சுருக்கிறாரு. அவர் நம்ம கொடுத்த அந்த பேனர் போர்டெல்லாம் வச்சுருக்காரு. ஸ்டிக்கர் உள்ளே ஓட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்தது தான். இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10 எக்ஸ்ட்ராவும் வச்சு அடித்து வச்சுக்கிறாங்க. ஸோ என்னென்னா பாருங்கள், இதுவும் நம்ம கொடுத்தது தான். ஒரு பொது சேவை மையம் வச்சுருக்கிறவர் ப்ளஸ்ஸு ஒரு சாதாரண ஒரு பில்டிங்கில் தான் நடத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நடத்தலாம். 100% நஷ்டம் இல்லை. இப்போ நம்ம சொன்ன அந்த பேசிக் மிஷின் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பேசிக் மிஷின் இப்போதைய ரேட்டில் 7,500 வருது. எல்லாமே ஆர்டி சர்வீஸ் ஆகட்டும், சிஸ்டம் அண்டு மொபைலில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி லைசன்ஸ் பேக்கேஜாக கொடுக்குறோம். ஒரு 4 லைசன்ஸு சேர்ந்து தான் கொடுக்குறோம். ரயில்வே டிக்கெட் புக்கிங்கு, பஸ் டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி நிறைய சேர்த்து தான் கொடுக்குறோம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் வாங்கும்போது பேனர் போர்டு செட்டு வந்தாலும் நாங்கள் இன்டிமேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த அக்கௌண்ட்டு, பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி இந்த பேங்க் ரன் பண்ணுங்கிற வரைக்குமே இந்த சேனலில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ளஸ் நாங்கள் நேரில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். தேவைப்படுறவங்க நீங்கள் இதில் உள்ள மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். ஸோ பேசிக் இது தான். பேசிக்காக ஒரு 4,000 ரூபா அப்படி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ்ஸு நம்ம இந்த 7,500 ரூபா பேக்கேஜ் வாங்கலாம். அதை தாண்டி நீங்கள் மேலே போக
இந்த ஃபினோ பேங்க் பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிரந்தரமாக செய்யலாங்க. மற்ற ஏபி சைடில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பணம் எடுக்க முடியல, இந்தியன் பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறாங்க, போஸ்டல் பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறாங்க, கனரா பேங்க்கில் சார்ஜ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் பேங்க் எடுக்க முடியலன்னு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். ஆனால் இதில் வந்து அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே ஃபினோ பேங்க்கில் தாங்க இருக்குது. எல்லா பேங்கோட பணத்தையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்கான சொல்யூஷன் இந்த ஃபினோ பேங்க்கில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் இதை நிரந்தரமாக செய்யலாம், எத்தனை வருஷம் வேணாலும். எப்போ உங்களுக்கு பிடிக்கலையோ அப்போ நீங்கள் தாராளமாக விட்டுட்டு போகலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் லாக்கு கிடையாது. நீங்கள் வாங்குகிற மிஷினு தாராளமாக யாருக்காவது கொடுத்துட்டு போகலாம். தாராளமாக ஒர்க் ஆகும். ஃபினோ பேங்க் ஏடிஎம்மும் ஃபினோ பேங்க் இதுவும் எந்த ஒரு லாஸும் கிடையாது. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ மிஷின் யாராவது ரேட்டு 100-200 நாங்கள் சொல்கிற ரேட்டோட குறைச்சி தராங்கன்னா அவங்க ஒன்ஸு சேல் பண்ணிவிட்டு திரும்ப ஃபோன் எடுக்காத நபராக இருப்பாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. லைஃப் டைம் உங்களுக்கு எப்போ ப்ராசஸ்னாலும் 5 வருஷத்துக்கு முன்னாடி மிஷின் வாங்கினவங்களாம் இப்போ இன்னும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இதனால் வந்துட்டு நம்ம 100-200 பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை கட்டாயமாக அதில் இருக்கும். இன்னும் ஓல்டு மிஷினாக இருக்கும், இல்லைனா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, சப்போர்ட் இருக்காது. அதனால் யோசித்து தான் நீங்கள் பண்ணணும். இப்போ எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு எதனாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. நேரில் அனுப்புறதுக்கு ஸ்டாஃப் வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் அடித்தா அல்லது வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறமும் கூட உங்களுக்கான சர்வீஸ் தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீங்கள்